வணக்கம் மாணவர்களே. படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழம்மா. நான் மலர்விழி, எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 விரிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையுடைய ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பொது தேர்வுக்கு உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய பதிவுகளுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அடுத்ததுக்கு இந்த ஆசிரியர் பற்றி பார்க்கலாமா? இச்சிறுகதை தோப்பில் முகமது மீரானின் வேர்களின் பேச்சு என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்தவர். இவர் தமிழிலும் மலையாளத்திலும் புதினம், சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கியவர். இவர் எழுதிய சாய்வு நாட்காலி என்னும் புதினம் 1997 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது. துறைமுகம், கூனன் தோப்பு ஆகிய இவரின் படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளன. இந்த கதையில் நிறைய வட்டார வழக்கு சொற்கள் இருக்குது. அதனால் இந்த உள்ளே கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வட்டார வழக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். தமிழ் மொழி ஒன்றே ஆயினும் வட்டாரங்களுக்கென்று சிறப்பான தனி வட்டார மொழி வழக்குகள் இருக்கின்றன. சென்னை தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ், மதுரை தமிழ், குமரி தமிழ் என்றெல்லாம் வேறுபட்டு தமிழ் வழங்குகின்றது. அந்தந்த பகுதிகளுக்கென்று தனித்தனி தொனிகளும் வாஞ்சைகளும் விழிப்புகளும் இருக்கின்றன. வட்டாரங்களின் பழக்க வழக்கங்கள், தொழில்கள், பழமொழிகள், சடங்குகள் சார்ந்தும் சொல் மாறுபாடுகள் இருக்கின்றன. இவை பேச்சு வழக்கில் இருப்பது அடையாளமாகவும் இருக்கிறது. இவ்வட்டார வழக்குகள் படைப்பிலக்கியங்களில் இடம்பெறுகிற போது தமிழின் அழகு கூடுகிறது. தமிழ் சிறுகதைகளிலும் புதினங்களிலும் வட்டார மொழி இடம்பெற்று வட்டார சிறுகதை, வட்டார புதினம் என்று பகுத்து பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. வட்டார இலக்கியம் என்ற பகுப்பும் உருவாயிற்று. புதுமை பித்தன் நெல்லை தமிழிலும், ஆர் சண்முகசுந்தரம் கோவை தமிழிலும், ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழிலும், தி ஜானகிராமன் தஞ்சை தமிழிலும், தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழிலும் எழுதி புகழ் பெற்றனர். அடுத்து கதையினுடைய நுழையும் முன்பகுதியை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் பெரு வெகுமதியாகும். அப்பருவத்தில் நம்பக்கூடிய, நம்ப இயலாத செய்திகள் காதில் விழும். பகுத்தறிவால் அச்செய்திகளை உரசி பார்த்தால் உண்மை வெளிப்படும். தடுமாற்றம் கொள்ளும் எண்ணங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் என்று நுழைமுன் பகுதி அமைந்திருக்கிறது. அடுத்தது கதை பகுதியை காணலாம். இந்த கதை ஆசிரியர் தானே கதை கூறுவதாக அமைகின்றது. அவரது சிறுவயது தோற்றத்தில் காட்சிகள் அமைகின்றன. கதை பகுதியை பார்க்கலாம். எனது கிராமத்தின் கிழக்கு திசையில் இருக்கும் பாறைதான் சூரியனை பிரசவிக்கிறது. காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும். பாறையின் வயிற்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது. வானத்தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கால் இடறி விழுந்து இறந்து போகிறது. சூரியன் இறக்கும்போது இருட்டு மேய தொடங்குகிறது. அவ்வாறு தினமும் ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறை எனக்கு மாபெரும் அற்புதம். எத்தனை எத்தனை சூரியன்தான் இந்த பாறையின் வயிற்றுக்குள் மறைந்திருக்கிறது? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார். சூரியன் எங்கே உதயமாகிறது? குழந்தைகளெல்லாம் பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள். மீரான், பதில் சொல்லு. நான் கையை நிக்கரில், அதாவது அரைக்கால் சட்டை தேய்த்து கொண்டு எழுந்தேன். கிழக்கு திசை கையை சுட்டி காட்டி சொன்னேன். பாறையின் உள்ளே இருந்து. பேஷ் மீரான், உட்காரு. சூரியனை பெறும் பாறையை நேரில் சென்று பார்ப்பதற்கு அன்று முதல் ஆர்வம் அலைமோதியது. ஆற்றை கடந்துதான் அங்கு போக முடியும். உம்மாவோ, அதாவது அம்மா, வாப்பாவோ, அப்பா தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள். ஆற்றை கடக்க அச்சம், வாப்பாவுக்கு அச்சம். காலையில் உம்மா பழைய சோற்றை வாரி தரும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. உம்மா, எனக்கு அந்த பாறையை காட்டித்தா. அந்த பாறையில் ஏறக்கூடாதுடா, அங்கே ஊசி கிணறு இருக்கு. ஊசி கிணறுக்கு ஒரு பெரிய பாம்பு காவல் நிற்குது. பாம்பு கொத்தும். பாம்பு சூரியனை கொத்தாதோ? உம்மா பதில் சொல்லவில்லை. கொழும்புவிலிருந்து வந்த தங்கள் சமய அறிஞர் அந்த பாறைக்கு போனப்போ தண்ணி தாகம் எடுத்தது. உடனே கையில் இருந்த கம்பை எடுத்து பாறையில் இடிச்சாரு. பாறை பொத்து போச்சு. தண்ணி பொங்கி வந்தது. தங்கள் தண்ணி குடிச்சு தாகம் தீர்த்து கொண்டாரு. பிறகு ஒரு கல்லை எடுத்து அதை மூடினாரு. யாரும் அந்த மூடி எடுக்காம ஒரு பாம்பை காவலுக்கு நிறுத்தினாரு.
அந்த மூடியை எடுத்தா தண்ணி மேலே வந்து இந்த துன்யாவே அதாவது உலகம் அழிஞ்சிடும். என் கண்களில் பயம் நிழலாடியது. என்றாலும் அந்த பாறையில் ஒரு தடவையாவது ஏறி பார்க்க வேண்டும் எனது தீராத ஆசை. உம்மா, அதுக்கு அதனுடைய மூடியை நம்ம எடுக்காண்டாம், ஒருக்கா ஏறி பார்த்துட்டு வந்துட்டா என்ன? தங்களுக்கு எப்போ பள்ளிக்கு நேச்சை இல்லாமல் போகக்கூடாது மசூதி. நேச்சை கொண்டு போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகலாம். அந்த கிணறு ரொம்ப ஆழமாக, அதுக்கு ஆழம் இன்னு வரை யாரும் பார்க்கல. மக்கட்டி ஒரு கப்பல் 4 நூலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தாரு. ஒரு கப்பல் நூலும் தீர்ந்து அப்பவும் ஆழம் பார்க்க முடியல. உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரே சிந்தனை, ஊசி கிணற்றை காண வேண்டும், பாறை மேல் ஏற வேண்டும். ஒரு தடவை தங்கள் பள்ளிக்கு நேச்சை கொண்டு சிலர் செல்வதை பார்த்தேன். உடன் அவர்கள் பின்னால் நடந்தேன். யாசீன் ஓதினார்கள். நெய்யப்பமும் பழமும் நேர்ச்சை கொடுத்தார்கள். எல்லாரும் போய்விட்டனர். நான் மட்டும் அங்கே தயங்கி நின்றேன். என்னை யாரும் கவனிக்கவில்லை. பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி ஏறினேன். பாறையின் மேல் சென்றடைந்தேன். பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தேன். மாதா கோவிலின் கோபுரத்தின் மேலிருக்கும் குருசு தென்பட்டது. அலை எழுப்பாத நீலக்கடல், அதில் இழையும் பாய்மரங்கள், புகை துப்பிச் செல்லும் சரக்கு கப்பல், சிப்பிப்பாறை, கடலின் ஒற்றை மார்பு போல் தெரிகிறது. பச்சை சேலையும் நீல ஜம்பரும் அணிந்த மணல் மேடு. இயற்கையின் இலக்கியம் எனது பிஞ்சு உள்ளத்தின் உணர்ச்சியின் வீணை நரம்புகளை மீட்டியது. அந்த இன்பத்தில், அந்த அழகில், அந்த குளிர்காலத்தின் தாள லயத்தில் எல்லாம் மறந்து போனேன். சற்று அருகிலுள்ள நெடும் பனையில் பதனி எடுக்க வந்தவர் பனை ஓலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். என் பின்பக்கம் படம் எடுத்து நிற்கும் ஒரு பாம்பு. பயந்து போனேன். அலற பார்த்தேன். சத்தம் வெளிவரவில்லை. எனது காலும் கையும் மரத்து போய்விட்டன. இதய துடிப்பு நின்றுவிட்டது. பாம்பு படத்தை சுருக்கி கொண்டது. பாம்பு மீண்டும் தலை தூக்கியது. தலை அசைத்தது. அது என்னிடம் எதையோ கேட்பதாக புரிந்து கொண்டேன். நீ என்னை கொத்தாதே, நான் சின்ன பையன், விவரம் தெரியாமல் வந்துட்டேன். நீ வழிவிட்டா நான் போயிடுவேன். பாம்பு வழியில் நீண்டு நிமிர்ந்து கிடந்தது. பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்தது. கொஞ்சம் நேரமானதும் அதன் ஒவ்வொரு அசைவின் மொழியும் எனக்கு புரிந்தது. நாங்கள் மிகவும் நெருங்கிவிட்டோம். நண்பர்களானோம். நீ ஏன் வந்தாய்? பாம்பு கேட்டது. நான் சூரியனை பிரசவிக்கும் பாறையையும் ஊசி கிணற்றையும் பார்க்க வந்தேன். சூரியனை பெறுவது இந்த பாறையா? இல்லை, இந்த பாறை இதன் கிழக்கு பக்கமுள்ள எல்லா பொருள்களையும் மறைத்து கொண்டு நிற்கிறது. அதனால்தான் சூரியன் இந்த பாறையிலே இருந்து உதிக்கிறது என்று நீ நம்பி இருக்கிறாய். இப்பொழுது புரிந்ததா? புரிஞ்சது. நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாய். அதனால்தான் நான் உன்னை விரும்புகிறேன். சிநேகிதா, உன் பெயர் என்ன? நான் கேட்டேன். பாம்பு சிரித்தது. எனக்கு பெயர் வைக்கும் முன்னாலேயே ஒரு மனிதனை கடித்து என் தாய் இறந்து போனாள். மனுஷன் சாவல்லையா? இல்லை. சில மனிதர்களிடம் எங்களை விட விஷம் அதிகம் உண்டு. எனக்கு அந்த மாதிரி மனிதனை பார்த்தால் பயம். நீ என்னை பார்த்து பயப்பட்டியா? இல்லை நண்பா, நீ நல்லவன்தான். நல்ல ஆட்களிடம் விஷம் இல்லை. நான் சிரித்தேன். இருவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தோம். நீ ஆணா பெண்ணா? நான் ஆண். கல்யாணமாச்சா? எதுக்கு? மனைவி அடித்து கொல்லவா? அப்போ உனக்கு மக்கள் இல்லையா? குழந்தைகள். நாங்கள் மனிதர்களை விட சுதந்திரமுடையவர்கள். அப்படியானா? விவாகத்தின் கயிற்றால் எங்கள் கரங்கள் கட்டப்படுவதில்லை. நாங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. என்ன வேலைப்பாடு வக்கியா? இல்லை, நான் சொல்லுவதன் பொருளை காலப்போக்கில் நீ புரிந்து கொள்வாய். அப்போது நீ என்னை நினைத்து பார்ப்பாய். அந்த தடவை நிலைநாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் அந்த நினைவை நிலைநாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் மேல் வந்து போக வேண்டும். கண்டிப்பாக வருவாயா? கண்டிப்பாக வருவேன். நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்க அல்லவா வந்தாய்? ஆமாம். இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறேன். அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வந்து உலகம் அழிந்துவிடும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாம், நம்புகிறேன். மூடா? நான் மூடனா? ஆமாம். நீங்கள் நம்பர் 1 மூடர்கள். நீங்கள் என்றால் மனிதர்கள். மனிதர்களை விஷமுள்ள ஜீவல்கள்னு சொன்னேன். இப்போ மூடர்கள்னு சொல்கிற. கொஞ்சம் போனால் பைத்தியம்னு சொல்லுவியோ? சந்தேகமா? நீ எங்களை கடிச்சு கொல்லல, அங்குலம் அங்குலமாக கொல்லற. பாம்பு வெடிச்சிரிப்பு சிரித்தது. நான் உங்களை கொல்லவில்லை. உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கு அப்படி ஒரு கிணறே கிடையாது. அங்கு தெரியும் வட்டக்கல் கிணற்றின் மூடியும் அல்ல, வெறும் கல் தான். அது என் குடும்ப வீடு. எனது முன்னோர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் இறந்ததும் அங்குதான். நான் ஓய்வெடுப்பதும் குளிர்காலத்தில் தங்குவதும் அங்குதான். அப்போ என் உம்மா சொன்னது பொய். முன்பு யாரோ ஒருவர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையாக மாறியது. பிறகு அது நம்பிக்கையாகிவிட்டது. அந்த நம்பிக்கையின் சங்கிலி தொடர் இந்த கணமே அருந்து போகிறது. இந்த கல்லை நீக்கின உலகம் அழியாதா? இல்லை.
இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நீ போகலாம். காலம் கழியும்போது நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். உன்னை நீ தெரிந்து கொள்வாய். பாம்பு அங்கு நிற்கவில்லை. வேகமாக போனது. ஊசி கிணற்றின் மூடிக்குள் மறைந்தது. திடீரென்று ஏற்பட்ட அந்த பிரிவு என் மனதின் வேதனையின் அலைகளை எழுப்பியது. நான் சற்று நேரம் மௌனமாக நின்றேன். சிவந்த சூரியன் கடலின் மடியை நோக்கி நகர்ந்தது. ஸ்வர்ண கதிர்கள் பச்சை போர்வையில் வீழ்ந்து கிடந்ததை கண்டேன். மாதா கோவிலில் கோபுரமணி முழங்கியது. கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் காகங்கள். நான் நடந்தேன். பாறையின் சரிவோடு நரங்கி இறங்கினேன். பாறையின் தாழ்வாரத்தில் கம்புடன் வாப்பாவை கண்டபோது நான் அலறிவிட்டேன். வாப்பா, என்னை அடிக்காதே. இன்றைக்கு எனது வயது 36 முடிந்தது. நாங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. நாங்கள் மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. அன்று அந்த பாம்பு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன். அன்று நான் பாம்புக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாறை மேல் போய்விட்டு நரங்கி இறங்கினேன். தாழ்வாரத்தில் கையும் கம்புமாக நிற்க என் பாப்பா இன்றில்லை. இவ்வாறு இந்த கதை முடிகின்றது. மாணவர்களே, என்னுடைய இந்த வாசிப்பு பகுதி பிடித்திருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பதிவில் இந்த கதையுடைய விளக்கப்பதிவாகவும் அமைகின்றது. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.